பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார் எனும் சோகச் செய்தியை பார்க்கிறோம். வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். 1950 சவுகார் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் ஜானகி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளத்தில் 400க்கும் அதிகமான படங்களில் நடித்தவர். 2022ஆம் ஆண்டு சவுகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய எம்ஜிஆர் விருதும் சவுகார் ஜானகிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பு, கம்பீரம், பாசம், சோகம், நகைச்சுவை என்று பல்வேறு உணர்வுகளை தனது நடிப்பில் இயல்பாக வெளிப்படுத்திய நடிகைகளில் சவுகார் ஜானகிக்கு தனி இடம் உண்டு. வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரையிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் சவுகார் ஜானகி. தமிழக அரசின் கலைமாமணி விருது, ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது சவுகார் ஜானகிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் மேடை நாடகங்களிலும் சிறந்து விளங்கியவர். சினிமாவில் நுழைவதற்கு முன்பே ரேடியோவில் தனது பயணத்தை தொடங்கியவர் சவுகார் ஜானகி. சிறுவயதிலேயே கலைத்துறையின் மீது ஆர்வம் ஏற்பட்ட நிலையில் தனது 15வது வயதில் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். தெலுங்கில் சவுகாரு என்ற படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமான அவர் அந்த படம் கொடுத்த வெற்றியின் மூலம் சவுகார் என்ற அடைமொழியோடு சவுகார் ஜானகி என்று அழைக்கப்பட்டார். பல தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னணி கதாநாயகர்களுடனும் மூத்த நடிகர்களுடனும் இணைந்து நடித்திருக்கிறார் சவுகார் ஜானகி. சவுகார் ஜானகி மறைவுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சிவாஜி கணேசன், எம்.ஜி. ராமச்சந்திரன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட மூத்த தலைமுறை நடிகர்களோடும், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட அதற்கு அடுத்த தலைமுறை நடிகர்களோடும், தெலுங்கு மற்றும் கன்னட திரையுலகத்தில் என்.டி. ராமாராவ், ஏ. நாகேஸ்வர ராவ், டாக்டர் ராஜ்குமார் உள்ளிட்ட மூத்த தலைமுறை நடிகர்களோடும் நடித்திருக்கிறார் சவுகார் ஜானகி. இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டு சவுகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. 1969 பேரறிஞர் அண்ணாவால் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இரு கோடுகள் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது தமிழக அரசு திரைப்பட விருதாக சவுகார் ஜானகிக்கு வழங்கப்பட்டது. மேலும் ஆந்திர அரசு வழங்கக்கூடிய நந்தி விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சம்சாரம், ஒகசதிரங்கம், அமூல்யம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக அவருக்கு நந்தி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முதல்வர்களோடு இணைந்து நடித்த நடிகை என்று பெயர் பெற்றவர்.